வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் செப்டம்பர் 25 மற்றும் 26 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலையுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, சிறந்த பாடகர்களுக்காக தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் விருது எது? இதற்கான ஆன்சர் MS சுப்புலட்சுமி விருது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தமிழக அரசு சார்பில் கலை மாமணி விருது வழங்கியிருக்காங்க. மொத்தமாக 90 பேருக்கு வழங்கியிருக்காங்க. 2021 ஆண்டிலிருந்து 3 ஆண்டுகளுக்கான கலை மாமணி விருது வழங்கியிருக்காங்க. இதில் இயல் பிரிவில் எழுத்தாளர்கள் மற்றும் பேச்சாளர்களுக்கு வழங்கியிருக்காங்க. அப்புறம் இசை, நாட்டியம், அப்புறம் நாடகம், இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா பாடகர்கள், அப்புறம் இசை கலைஞர்கள், நடன கலைஞர்கள், நாடகத்துறை சேர்ந்தவங்க, இவங்களுக்கெல்லாம் இதை வழங்குறாங்க. அப்புறம் திரைத்துறையில் முக்கியமாக SD சூர்யா, அப்புறம் விக்ரம் பிரபு இருக்கார்ல அவர், அப்புறம் மணிகண்டன் இந்த குட் நைட் படத்தில் நடிச்சிருப்பார்ல அவர், அப்புறம் ஆக்ட்ரஸ் சாய் பல்லவி, அப்புறம் மியூசிக் டைரக்டர் அனிருத், அப்புறம் பாடகரான ஸ்வேதா மோகன், இவங்க எல்லாருக்குமே வழங்கியிருக்காங்க. அப்புறம் இசை, நாடகம், கிராமிய கலைகள் பிரிவில் ஓவியர்கள், கிராமிய கலைஞர்கள், இவங்களுக்கெல்லாம் வழங்குறாங்க. இதை தவிர MS சுப்புலட்சுமி விருது, இது சிறந்த பாடகர்களுக்காக வழங்கப்படுற விருது. இது பாடகரான KJ யேசுதாஸ் அவர்களுக்கு அறிவித்திருக்காங்க. அடுத்தது பால சரஸ்வதி விருது, இது சிறந்த நாட்டிய இசை கலைஞர்களுக்காக வழங்குகிற விருது. இது பார்த்திங்கன்னா முத்து கண்ணம்மாள் அப்படிங்கிறவங்களுக்கு அறிவித்திருக்காங்க. அடுத்தது சிறந்த கலை நிறுவனம் விருது, இது சென்னை தமிழ் இசை சங்கத்திற்கு வழங்குறாங்க. அடுத்தது சிறந்த நாடக குழுவுக்கான விருது, இது பார்த்திங்கன்னா MR முத்துசாமி நினைவு நாடக மன்றத்திற்கு வழங்குறாங்க. இது மதுரை மாவட்டம் பாலமேட்டில் தான் இருக்குது. அடுத்தது பாரதியார் விருது முருகேச பாண்டியன் அவருக்கு வழங்குறாங்க. அடுத்தது தமிழ்நாட்டில் அலையாத்தி காடுகள் குறித்த முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் மாமல்லபுரம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, அலையாத்தி காடுகள் தொடர்பான முதல் மாநாடு செங்கல்பட்டு மாவட்டத்தில் மாமல்லபுரத்தில் தான் நடைபெற்றிருக்கு. தமிழக அரசுடைய வனத்துறை சார்பில் தான் இந்த மாநாடு நடத்தப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டின் அலையாத்தி பயணம் அப்படிங்கிற அறிக்கையுமே இதில் வெளியிட்டிருக்காங்க. தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் 2400 ஹெக்டேர் அளவில் அலையாத்தி மரக்கன்று நட்டிருக்காங்க. அதே மாதிரி 1200 ஹெக்டேர் பரப்பளவில் சிதைவுற்ற சதுப்பு நிலங்களை மீட்டெடுத்திருக்காங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், GST மேல்முறையீடு தீர்ப்பாயம் எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, GSTயில் ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா கம்பெனிஸ் எல்லாம் இந்த நிறுவனத்தை அணுகலாம். அதாவது GSTAT அப்படிங்கிற ஒரு அமைப்பு, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் அப்பீலேட் ட்ரிபியூனல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இது பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 24ஆம் தேதி தொடங்கியிருக்காங்க. அதாவது இந்த செப்டம்பர் தான் தொடங்கியிருக்காங்க. மத்திய அமைச்சரான நிர்மலா சீதாராமன் தான் இதை தொடங்கி வைத்திருக்காங்க. இதோடைய தலைவரை ஏற்கனவே அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. அவர் யார் அப்படின்னா சஞ்சய்குமார் மிஸ்ரா அப்படிங்கிறவர் தான். இப்போ GST பற்றி பார்த்திங்க அப்படின்னா, GSTயுடைய டேக்லைன் என்ன அப்படின்னா, ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் ஒன் மார்க்கெட் அப்படிங்கிறது, ஒரு நாடு ஒரு வரி அப்புறம் ஒரு அங்காடி அப்படிங்கிறது தான். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா GSTயில் 12%, 28% நீக்கிட்டாங்க. இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் TNPSC குரூப் மெயின்ஸ் எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரிஸ் இலவசமாகவே நடத்துகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசிவிட்டு இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தமிழ்நாடு போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கான டெஸ்ட் சீரிஸ் நடத்துகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப குறைந்த கட்டணத்தில் நடத்துகிறோம். இதையுமே பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது 6வது சர்வதேச எரிசக்தி மாநாடு மற்றும் கண்காட்சி எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. இப்போ பார்த்திங்கன்னா 6வது சர்வதேச எரிசக்தி மாநாடு மற்றும் கண்காட்சி, இதை CII அமைப்பு தான் நடத்துகிறாங்க. இந்திய தொழில் கூட்டமைப்பு, அதாவது கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குல்ல, அதுதான் இதை நடத்துனாங்க. இதில் நம்ம தமிழக அமைச்சர் இதில் கலந்து கொண்டு அவர் சில தகவல்களை தெரிவித்திருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். தமிழக அரசு அடுத்த 5 ஆண்டுகளில் 10,000 மெகாவாட் சூரிய மின்சக்தி உற்பத்தியை அதிகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இலக்கு வச்சுருக்கோம் அப்படின்னு தெரிவித்திருக்காரு. மொத்த புதுப்பிக்க வல்ல எரிசக்தி திறன் இப்போ நம்ம தமிழ்நாடு எவ்வளவா இருக்குது அப்படின்னா 25,500 மெகாவாட்டாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாடு தான் இந்திய அளவில் 3வது இடத்துல இருக்குது. அடுத்தது காற்றாலை திறனில் நம்மளுடைய திறன் இப்போ எவ்வளவா இருக்குது அப்படின்னா 11,500 மெகாவாட் உற்பத்தி திறனாக இருக்குது. தமிழ்நாடு இந்திய அளவில் 2வது இடத்துல இருக்கிறோம். அடுத்தது மொத்த சூரிய சக்தி திறன், இதில் பார்க்கும்போது தமிழ்நாடு பார்த்திங்கன்னா 10,700 மெகாவாட் திறன் கொண்டதாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாடு இப்போ 4வது இடத்துல இருக்கிறோம்.
இந்த தகவல் எல்லாம் நமக்கு சொன்னது யார் அப்படின்னா தமிழக மின்துறை அமைச்சரான சி சிவசங்கர் அப்படிங்கிறவர் தான். அடுத்தது, தற்போது இந்தியாவில் உள்கட்டமைப்பு அந்தஸ்து பெற்ற கப்பல் எது? இதற்கான ஆன்சர் பெரிய கப்பல். இப்போ இந்தியாவில் இருக்கிற பெரிய கப்பலுக்கெல்லாம் உள்கட்டமைப்பு அப்படிங்கிற அந்தஸ்து வந்து கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக என்ன ஒரு நன்மை அப்படின்னா அதிக நிதி ஒதுக்கீடு நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாடு கடன்களையும் இதை காட்டி நம்ம வந்து கேட்கலாம். அப்போ இதற்கு தகுதி என்ன அப்படின்னா ஒரு இந்திய கப்பலாக இருக்கணும். அதே மாதிரி 10,000 டன்னேஜ் அளவுக்கு அது வந்து எடையை சுமந்து போகிற கப்பலாக இருக்கணும். இது பெரிய கப்பல்களுக்கு பல வரி விலக்கு கூட வழங்குறதுக்கு வழிவகை பண்ணும். அதனால் நிறைய நிறுவனங்கள் இனிமேல் வந்து பெரிய பெரிய கப்பல் வந்து உற்பத்தி பண்ணுவாங்க, அதை வந்து கட்டுவாங்க, கப்பல் வந்து கட்டுவாங்க. ஏன்னா வந்து இதுக்கு இவ்வளோ வசதி இருக்குல்ல, அதனால தான். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய கப்பல் துறைக்காக 69,725 கோடி வந்து வழங்குறதாக மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அடுத்தது, தமிழக அரசின் விடியல் செயலி எது தொடர்பானது? இதற்கான ஆன்சர் உடல் உறுப்பு தானம். இதில் பாருங்கள், ஆப்ஷன் ஏல வந்து போக்குவரத்து அப்படின்னு கொடுத்துருக்கோம். நமக்கு வந்து விடியல் பயணம் அப்படிங்கிற ஒரு திட்டம் தெரியும். இது வந்து மகளிர் மற்றும் திருநங்கைகளுக்கு இலவசமாக பேருந்துகளில் பயணம் பண்ணுற ஒரு திட்டம். ஆனால் இது வந்து விடியல் செயலி, ரெண்டுமே வேறு வேறு. இது என்ன அப்படின்னா உடல் உறுப்பு மாற்றம், அதாவது உடல் உறுப்பு தானம் தொடர்பான தகவல்கள் வந்து இதில் இடம்பெற்றிருக்கும். இப்போ யாருக்காவது ஒரு உடல் உறுப்பு தேவை அப்படின்னா அதில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. அப்போ வந்து தேவைப்படும் போது அது ஈஸியாக அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு வழிவகையாக இருக்கும். அப்போ இதற்காக தான் விடியல் செயலி அப்படிங்கிறத தொடங்கியிருந்தாங்க. 2021 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இதை தொடங்கியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2008 செப்டம்பர் 5 மூளைச்சாவு அடைந்திருப்பாங்கள்ல, அவங்களுடைய உறுப்பை மாற்றுறதுக்கான சிகிச்சை திட்டத்தை தமிழ்நாட்டில் தொடங்கி வைத்திருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது 2008 இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா 2242 பேர் வந்து உடல் உறுப்பு தானம் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக 8017க்கு மேற்பட்டவங்க பயன்பெற்றிருக்காங்க. இப்போது 2023 ஆண்டு செப்டம்பர் 23 தமிழக அரசு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உறுப்பு தானம் செய்தவங்களுடைய உடல்கள் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படும் அப்படின்னு தெரிவித்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் முன் வந்திருக்காங்க உறுப்பு தானம் பண்ணுறதுக்கு. அடுத்தது, இந்தியாவின் 2வது முப்படை தலைமை தளபதி யார்? இதற்கான ஆன்சர் அனில் சௌஹான். இப்போது இவருடைய பதவி காலத்தை இன்னொரு 8 மாதங்களுக்கு நீட்டிக்கிறாங்க. அதனால் 2026 ஆண்டு மே 30 வரைக்கும் இவர் பதவியில் இருப்பார். இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா இந்தியாவுடைய முதல் முப்படை தலைமை தளபதி யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஆப்ஷனில் ஒன்று தான். அடுத்தது, தற்போது எந்த யூனியன் பிரதேசத்தில் மாநில அந்தஸ்து கோரி போராட்டம் நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் லடாக். இது பற்றி பார்த்திங்கன்னா முதல்ல 2019 ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிற மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியிருந்தாங்க ஆர்டிக்கிள் 370 படி. அப்புறம் என்ன பண்ணாங்க, 2019 ஆண்டு அதை வந்து அதாவது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை வந்து 2ஆக பிரித்தாங்க. இரண்டுமே யூனியன் பிரதேசங்களாக பிரித்தாங்க. ஜம்மு காஷ்மீர் அப்படிங்கிறது ஒரு யூனியன் பிரதேசமாகவும் லடாக் அப்படிங்கிறது ஒரு தனி யூனியன் பிரதேசமாகவும் உருவாக்கிட்டாங்க. இதில் ஜம்மு காஷ்மீர் வந்து சட்டப்பேரவையுடன் கூடிய ஒரு யூனியன் பிரதேசம். ஆனால் லடாக் அப்படி கிடையாது, அது சட்டப்பேரவை இல்லாதது. அங்கே வந்து கவர்னர் தான் ரூல் பண்ணுவாங்க. அப்போது இவங்க அந்த லடாக் இப்போது வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க. என்ன அப்படின்னா அவங்களுக்கு மாநில அந்தஸ்து வேணும் அப்படின்ற மாதிரி போராட்டம் நடத்தியிருக்காங்க. ஓகே, இப்போது மாநில அந்தஸ்து கோரி போராட்டம் நடைபெற்றிருக்கு. அது வந்து கலவரமாகவே மாறிட்டு. இந்த போராட்டத்துடைய காரணம் மாநில அந்தஸ்து கேட்டிருக்காங்க. கூடவே அரசியலமைப்புடைய 6வது அட்டவணையில் லடாக்கை சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி வலியுறுத்தி போராட்டம் நடத்தியிருக்காங்க. லடாக்குடைய தலைநகர் லே, அங்கே தான் இந்த போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. இந்த வன்முறைக்கு சோனம் வாங்சு அப்படிங்கிறவருடைய தூண்டுதல் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் தான் மக்களை தூண்டிவிட்டு போராட்டம் பண்ண வைக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து கைது பண்ணிட்டாங்க. அடுத்தது, தமிழக அரசின் 850 டீசல் பேருந்துகளை சிஎன்ஜி பேருந்துகளாக மாற்ற எந்த அமைப்புடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் எக்கோ ஃபியூல். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அரசு கீழே இயங்குகிற 850 டீசல் பேருந்துகளை வந்து சிஎன்ஜி பேருந்துகளாக மாற்றுறதுக்கு தமிழக அரசு ஒப்பந்தம் கோரியிருக்காங்க. இதற்காக ஒப்பந்தம் செய்த அமைப்பு மும்பையை சேர்ந்த எக்கோ ஃபியூல் அப்படிங்கிற அமைப்பு. சிஎன்ஜி அப்படின்னா கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறது தான். அப்போது இந்த 850 டீசல் பேருந்துகளை ஒரு 12 மாதங்கள்லேயே சிஎன்ஜி பேருந்துகளாக மாற்றிடுவாங்க. அடுத்தது, இந்தியாவில் முதல் படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் விரைவிலேயே அறிமுகம் செய்யப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இதை ஐசிஎஃப் டெக்னாலஜியுடைய உதவியின் மூலமாக பிஇஎம்எல் நிறுவனம் தான் பண்ணுறாங்க. ஐசிஎஃப் அப்படிங்கிறது சென்னையில் பெரம்பூரில் இருக்கிற ஒரு நிறுவனம். அவங்க பார்த்திங்கன்னா உதவி பண்ணி அவங்களுடைய டெக்னாலஜியை சப்போர்ட் கொடுத்து
பிஇஎம்எல் நிறுவனம் வந்து இதை பண்ணுறாங்க. பிஇஎம்எல் அப்படின்னா பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் தான். இதுவுமே நம்ம அரசுக்கீழ தான் இயங்குறாங்க. பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற அமைப்பு இது வந்து பெங்களூரில் தான் இருக்குது. மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர் தான் இந்த தகவலை நமக்கு தெரிவித்திருக்காரு. அடுத்தது, இந்த ஆண்டு இதுவரைக்கும் உருவானதிலேயே மிக சக்தி வாய்ந்த புயலான ராகசா அப்படிங்கிற புயல் வந்து உருவாயிருந்தது. இது பயங்கர தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கு. இது 280 km/h அந்த வேகத்தில் வந்து பயணம் மேற்கொண்டிருக்கு. இது வந்து பிலிப்பைன்ஸ், தைவான், ஹாங்காங் இந்த பகுதிகளெல்லாம் தாக்கியிருக்கு. அடுத்தது, கன்னட எழுத்தாளரான எஸ்எல் பைரப்பா அப்படிங்கிறவர் இப்போ மரணம் அடைந்துட்டார். இவர் வந்து சாகித்ய அகாடமி விருது, பத்மஸ்ரீ விருது, பத்மபூஷன் விருது, அப்புறம் சரஸ்வதி சம்மான் விருது கூட பெற்றிருக்காரு. அடுத்தது, தமிழ்நாடு அரசு எரிசக்தி துறை முதன்மை செயலராக இருந்த பீலா வெங்கடேசன் அப்படிங்கிறவங்களும் இப்போ வந்து மரணம் அடைந்துட்டாங்க. அவங்க உடல்நல குறைவு காரணமாக மரணம் அடைந்துட்டாங்க. அடுத்த முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக மருந்தாளுநர் தினம், இது வந்து செப்டம்பர் 25 வேர்ல்டு ஃபார்மசிஸ்ட் டே. இப்போ வந்து நம்ம மெடிக்கல் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அவங்கள தான் நம்ம வந்து மருந்தாளுநர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, வேர்ல்டு டாக்டர் டே என்னைக்கு அப்படிங்கிறவங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி வேர்ல்டு நர்சஸ் டே என்னைக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போது இந்த உலக மருந்தாளுநர் தினத்துடைய கருப்பொருள் என்ன அப்படின்னா, ஆரோக்கியத்தை பற்றி சிந்தியுங்கள், மருந்தாளுநரை சிந்தியுங்கள் அப்படிங்கிறது தான். இனி வந்து ரிவிஷன் பார்க்கலாம். சிறந்த பாடகர்களுக்காக தமிழக அரசு சார்பில் வழங்கப்படும் விருது எது? இதற்கான ஆன்சர் எம்எஸ் சுப்புலட்சுமி விருது. அடுத்தது, தமிழ்நாட்டில் அலையாத்தி காடுகள் குறித்த முதல் மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் மாமல்லபுரம். அடுத்தது, ஜிஎஸ்டி மேல்முறையீடு தீர்ப்பாயம் எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. அடுத்தது, 6வது சர்வதேச எரிசக்தி மாநாடு மற்றும் கண்காட்சி எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. அடுத்தது, தற்போது இந்தியாவில் உள்கட்டமைப்பு அந்தஸ்து பெற்ற கப்பல் எது? இதற்கான ஆன்சர் பெரிய கப்பல். அடுத்தது, தமிழக அரசின் விடியல் செயலி எது தொடர்பானது? இதற்கான ஆன்சர் உடல் உறுப்பு தானம். அடுத்தது, இந்தியாவின் 2வது முப்படை தலைமை தளபதி யார்? இதற்கான ஆன்சர் அனில் சௌஹான். இப்போ இவருடைய பதவி காலத்தை நீட்டிச்சிருக்காங்க. அடுத்தது, தற்போது எந்த யூனியன் பிரதேசத்தில் மாநில அந்தஸ்து கோரி போராட்டம் நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் லடாக். அடுத்தது, தமிழக அரசின் 850 டீசல் பேருந்துகளை சிஎன்ஜி பேருந்துகளாக மாற்ற எந்த அமைப்புடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் எக்கோஃபியூல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க, உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு லைக் பண்ணிங்க அப்படின்னா தான் இது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க. ஓகே, தேங்க்யூ.